ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலக்கட்டு ஏற்ற போயிட்டுருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை தாண்டி இது ரிங் ரோடுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ தான் மதுரையை தாண்டி திருப்போணம் பக்கம் வாகுடிங்கிற ஏரியாவில் கூலை ஏற்ற போயிட்டுருக்கோம். இப்போ தான் ரிங் ரோடுக்கிட்ட போயிட்டுருக்கோம். லேட்டாகி போச்சு. மதியானத்துக்கு மேலே தான் ஃபோன் பண்ணாங்க அவங்களே. இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 12 மணி இருக்கும். போயிருந்தோம். 1 மணிக்கு கரெக்டாக வந்துட்டேன். சரி, 1 மணி வெயில் ஓவர், அதனால் ரெஸ்ட்டை போட்டோம். ஒரு 4-5 மணி போல் ஏற்றலான்ட்டு ஆல்ட்டை போட்டு படுத்துக்கிட்டோம். கட்டெல்லாம் சுற்றி போட்டாங்க. ஒரு 40 கிட்ட நம்ம தான் குறைச்சலுக்கு மட்டும் தான் சுற்றணும். அது சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரெஸ்ட்டை போடணும்னு போட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி ஏற்றுறதுக்குன்னு வந்துட்டாங்க. அப்புறம் சரி, வண்டி அவங்க வண்டிக்கு தான் ஏற்றுவாங்க. அதனால் நாங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் ஏற்ற ஆரம்பித்தேன். கட்டு அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை, டைட் இல்லை. கூலம் மட்டும் ஆனால் புது கூலம் தான், நல்ல கூலம். ஆனால் கட்டு டைட்டும் இல்லை, வெயிட்டும் இல்லை. ஈஸியாக அந்த 4 கட்டெலாம் ஈஸியாக அமுங்குச்சு. கட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. வெயில்னால கொஞ்சம் ஏற்றுறது சிரமமாகி போச்சு. ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகனால ஏற்றுற கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. தண்ணி தான் அதிகமாக இழுத்துச்சு. ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே ஏற்ற முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஒரு 15 கட்டு ரோட்டில் வச்சுக்கிட்டு ஏற்றுற மாதிரி உள்ளேருந்து ஏற்றிக்கிட்டு வந்துட்டோம். அதில் போகும்போது ஒரு கட்டு விழுந்துருச்சு பின்னாடியே. அம்மாள் தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்து. நான் பார்க்காம ஓட்டி போயிட்டே இருந்தேன். அவன் பார்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏற்றியாச்சு. மேலே வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே தான் போய் தூக்கிட்டு இருக்கானுங்க. காட்டுக்குள்ளே ஒரு 4 கிட்ட நம்ம தான் தூக்கணும். கடைசியாக இது ஏற்றி முடித்தாச்சு. அங்கே அந்த லாஸ்ட்டில் ஒரு கட்டு கிடந்துச்சு, இங்கே ஒரு கட்டு கிடந்துச்சு. மிச்சம்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏற்றுறதுல கூட வேலை கயிறு போடுறது தான் அதிகம். கயிறு போடுற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏற்றுற காட்டில். அங்கே ஒருத்தன் வெயிட்டு கேம்பாருங்க, ஒரு கிட்ட தூக்க. அந்த கட்டும் இந்த 2 கட்டு தூக்கிட்டு வந்தால் அந்த லோடுக்கு சரியாக போயிடும். ஏற்றி முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பொழுது சாஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். 9 மணி 10 மணி ஆயிரும். எல்லாமே கயிறுலாம் போட்டு வண்டி எடுத்துட்டோம். ஆனால் சின்ன பள்ளத்துக்கு கூட வண்டி ரொம்ப மடிஞ்சிச்சு, சாயிற மாதிரி. கம்மா கரையிலே தான் வந்துட்டு இருந்தோம். வண்டி ஏற்றி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சீமக்கத்தில் அதிகமாக செய்து நெல் ஒரு வழியாக இன்றைக்கி லோடு ஏற்று ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. டக்குன்னு முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.